நாலடியார் பாடல் எண் 9. உண்ணான் ஒளிநிறான் ஓங்கு புகழ் செய்யான் துன்னரும் கேளிர் துயர்களையான் கொன்னே வழங்கான் பொருள்காத் திருப்பானேல் இழந்தான் என்று எண்ணப்படும். இந்த நாலடியார் பாடல் சொல்லும் கருத்து என்னவென்றால், செல்வத்தை பெற்றவன் தானும் அனுபவியாமல் புகழ்ச்சிக்குரிய காரியங்களிலும் செலவிடாமல் அந்த பொருளை வீணே காத்திருப்பானாயின் அச்செல்வத்தால் ஒரு பயனும் இல்லை. ஆதலின் அந்த செல்வம் அவனிடத்து இருந்தும் அவன் பொருளற்றவன் ஆகவே பலராலும் கருதப்படுவான் என்பது இதன் கருத்து. ஒருவனுக்கு பொருள் கிடைக்குமானால் அவன் அப்பொருளின் உதவி கொண்டு நல்ல உணவுகளை அனுபவிப்பதும் ஆடை ஆபரணாதிகளை அணிந்தும் வேறு பல வகைப்பட்ட இன்ப அனுபவங்களை அடைந்தும் தன்னை செல்வமுடையவன் என்று பிறர் நன்கு மதிக்கும்படி செய்தல் வேண்டும். உலகத்தில் புகழ் நிலைத்திருக்கும்படி பேர் அறங்களை ஏற்றுதல் வேண்டும். சுற்றத்தாரின் துயர் களைதல் வேண்டும். ஏழையருக்கு பொருட்கொடை நல்க வேண்டும். இவையே பொருள் பெற்றதனால் அடையும் பயன்கள். இவற்றுள் எதையும் செய்யாதவனிடத்துள்ள பொருள் எவ்வகையிலும் பயனற்றதாம். அவன் பொருள் பெற்றிருப்பினும் இல்லாதவனே ஆவான். இப்பொழுது இந்த பாடலுக்கு பதவுரையை பார்ப்போம். உண்ணான், அதாவது ஒருவன் பொருளை பெற்ற இடத்து அதனை உண்ணான், தானும் அனுபவியாதானாகவும். ஒளிநிறான், அதாவது அந்த பொருளை கொண்டு நல்ல அறக்காரியங்களை செய்து இவர் பெரியார் என்று பலரும் தன்னை நினைக்கும் மதிப்பினை நிலை பெறச் செய்யாதவனாயும். ஓங்கு புகழ் செய்யான். ஓங்கு புகழ் செய்யான் என்றால் மிகுந்த புகழை தேடாதவனாயும். துன்னரும் கேளிர்னா ரொம்ப அருமையான, அதாவது கிடைத்தற்கு அரிய சொந்தங்கள். அந்த சுற்றத்தாரது துயர்களையான், துன்பத்தையும் நீக்காதவனாயும். வழங்கான் என்றால் தானம் கொடுக்காதவனாயும். கொன்னேங்கிறது ஒரு அசைச்சொல். வீணாக அந்த பணத்தை வச்சுருக்கானே அப்படிங்கிறதுக்காக அந்த கொன்னே அப்படின்னு போடுறாங்க. கொன்னே பொருள் காத்திருப்பானால் அந்த பொருளை காவல் செய்து வைத்திருப்பானாயின். அப்படின்னா அந்த குறில் சொல்லி அப்புறம் நெடில் சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு இடைவெளி விடணும். அதுக்கு பேர் விட்டி செத்தல் அப்படிம்பாங்க. அப்படின்னா அது நிறையசை மாதிரி தெரியும். ஆனால் யாப்பெருங்கலக்காரிகை அது நிறையசை அல்ல, நேர் தேமான்னு சொல்லும். ஏன்னா சொல்லி கொஞ்சம் நிறுத்தணும். அப்படின்னா முதல்ல இருக்கிற ஒரு நேர், ரெண்டாவது இருக்கிற நெடில் ஒரு நேர். இப்போ நேர் தேமாவாக வரும். இழந்தான் என்று எண்ணப்படும். ஐயோ, அந்த அவங்ககிட்ட இருந்த பொருளையெல்லாம் இழந்து விட்டானே என்று யாவராலும் நினைக்கப்படுவான் என்பது இப்பாடலின் பொருள்.